சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு அதிதீவிர ஒரு ரசிகர் ஒருத்தர் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க, நம்ம அந்த செய்தியை வந்து சொல்லுவோம். மலேசியா டாக்டர் அவர் கோலிவுட்டினுடைய சூப்பர் ஸ்டார், ஏன் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் வயசானாலும் அவருக்கான மாஸ் வந்து குறையலை. அவரது ஸ்டைலான நடிப்பு பஞ்ச் வசனங்களால் ஈர்க்கப்பட்ட அவரது தீவிர ரசிகர்களில் ஒருவரான மலேசிய டாக்டர் பன்னீர்செல்வன் ரஜினி தொடர்பான பொருட்களை தேடி தேடி சேகரித்து சாதனையே படைத்துவிட்டார். மலேசியாவில் பெட்டாலிங் ஜெயா என்ற இடத்தில் அலாம் மெடி கிளினிக் நடத்தி வரக்கூடிய 49 வயது நிரம்பிய டாக்டர் பன்னீர்செல்வன் 2010ஆம் ஆண்டு ரஜினியின் உருவ பொம்மை, ரஜினியின் படம் பொறித்த டீ கோப்பைகள், திரைப்படங்களின் சீடிக்கள், தங்கம் வெள்ளி நாணயங்களில் இடம் பிடித்த ரஜினி படங்கள், போஸ்டர்கள், டி ஷர்ட்டுகள், சட்டைகள், புத்தகங்கள், சிலைகள், வாட்சுகள், பேட்சுகள், பாட்டில்கள், கொடிகள் என 475 விதமான சேகரிப்புகளை கண்காட்சியாக தனது வீட்டில் வைத்து மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற புத்தகத்தில் இடம் பிடித்து புது சாதனை நிகழ்த்திவிட்டார். ஒரு நடிகரின் பெருமையை பேசும் வகையில் இவர் மேற்கொண்ட சாதனை மலேசிய பத்திரிகைகளில் இடம் பிடித்தன. ஏற்கனவே டாக்டர் பன்னீர்செல்வன் 2020இல் இதே பாணியில் ரஜினியின் 258 பொருட்களை சேகரித்து இந்திய சாதனை புத்தகத்திலும், அதே ஆண்டு 349 பொருட்களை சேகரித்து ஆசிய சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்தார். இப்போது அந்த சாதனையையும் முறியடித்துள்ளார். சினிமா துறையில் ரஜினி பொன்விழா கொண்டாட இருப்பதை முன்னிட்டு மேலும் அவர் தொடர்பான பொருட்களை சேகரித்து 2025இல் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்திலும் இடம்பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளார் டாக்டர் பன்னீர்செல்வன். தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட இவர் திருச்சி வெஸ்ட்ரி பள்ளியில் +2 முடித்தார். விஜய்பூரில் BM பட்டேல் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமும், சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் ஹவுஸ்மேன்ஷிப்பும் படித்தார். ரஜினி பொருட்களை தீவிரமாக சேகரிக்கும் ஆர்வம் குறித்து கேட்டபோது டாக்டர் பன்னீர்செல்வம் கூறியது, நான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் ரஜினியின் பரம ரசிகன். திருச்சியில் 1992இல் எஜமான் படத்தை முதல் நாள் முதல் ஷோவில் பார்த்தேன். அன்று முதல் இன்று வரை ரஜினி நடித்த அனைத்து படங்களையும் ஒன்று விடாமல் முதல் நாள் முதல் ஷோ பார்த்து விடுவேன். எந்திரன் படத்தின் ரஜினி உருவ பொம்மையை ஒரு தியேட்டரில் 120 வெள்ளி கொடுத்து வாங்கினேன், அதாவது 2000 ரூபாய். இதுவே எனது முதல் கலெக்ஷன். படிப்படியாக 475க்கும் மேற்பட்ட ரஜினி தொடர்புடைய பொருட்களை சேகரித்துள்ளேன். இதில் பொம்மைகளே அதிகம். சில ரஜினி பொம்மைகளை உள்ளூரிலேயே ஆர்டர் செய்து வாங்கினேன். இது தவிர நண்பர்கள் டாக்டர் அசோக் குமார், டாக்டர் லங்கேஸ்வரன் ஆகியோர் நான் கூறும் ரஜினி கலெக்ஷன்களை சென்னையில் எனக்காக வாங்கி தருவார்கள். எனது மனைவி கோமதி, மகன்கள் ஈஸ்வர், கிருஷ்ணா, தொழிலதிபர் ரகு, வெளிநாடுகளில் உள்ள நண்பர்களும் பெரிதும் உதவினர். இந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் நான் ரஜினியை இதுவரை நேரில் சந்தித்தது இல்லை என்றார் சிரித்தபடி. ரஜினிக்கு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் ரசிகர்களாக உள்ளனர். அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ரஜினியிடம் இருந்து எளிமை, உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முத்தாய்ப்பாக கூறும் டாக்டர் பன்னீர்செல்வன் ரஜினியின் பிறந்த தேதியான டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்தவர் என்பது சுவாரஸ்யம். இது ஒரு எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தி தொகுப்பு பாருங்கள். சூப்பர் ஸ்டாருடைய இவ்வளவு தீவிர ரசிகரான இருக்கக்கூடிய இவர் வந்து சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளான அதே டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. மலேசியா டாக்டர் அவரும், அதுவும் பன்னீர்செல்வன் அப்படிங்கிற ஒரு பேரில் இவ்வளோ ஒரு அதிதீவிரமான ரசிகர் 475 ரஜினிகாந்த் அவர்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களை சேகரித்து இவ்வளோ சாதனைகள் படைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ நிச்சயமாக ஒரு ரசிகராக நம்மளும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிப்போம். மேலும் மேலும் இவருடைய அந்த ரசனை, சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஃபேன் பாயாக இவர் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் மேன்மேலும் இவர் வந்து மகிழ்ச்சியோடு அதை வந்து தொடரட்டும். அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாயிசம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தட்டும். நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய பொன்விழா வரப்போகுது 2025இல். அதுக்குள்ளே அவர் இன்னும் மிகப்பெரிய பொருட்கள் அளவில் வந்து சேகரித்து சூப்பர் ஸ்டார்ட்டையே அவர் வந்து இதை காமிச்சு சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்தை வந்து இவர் நேரில் போய் வந்து பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.